Hi friends, welcome to Faris Home Food. இன்னைக்கு வந்து டேஸ்டியான சுவையான தாபா ஸ்டைல் பஞ்சாபி கறி எப்படி செய்யலாம்னு சொல்லி தர போறேன். இது வந்து சுட சுட ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, பரோட்டா, ரொட்டிக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பஞ்சாபி ஸ்டைல் மட்டன் கறிக்கு இப்போ நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு மட்டன். இப்போ வாங்க ஒரு மிக்ஸி வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு இல்லைன்னா நீங்கள் வந்து பேஸ்ட் இருந்தால் கூட போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளோ இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பூண்டு கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகாய் போட்டு குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சிட்டு வந்தாச்சு. நீங்கள் வீட்டில் இருந்தால் பேஸ்ட் கூட போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக போடும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1/2 கிலோ மட்டனில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சக்தி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகு சீரகம், ரெண்டும் மிக்சடாக இருக்கிற ஒரு பவுடர். மிளகு சீரகம் 1 டீஸ்பூன். உங்ககிட்ட தனித்தனியாக மிளகும் சீரகம் இருந்ததுன்னா 1/2 டீஸ்பூன் மிளகு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இப்போ நான் 2 சேர்ந்து தூள் பண்ணதுனால 1 டீஸ்பூன் மிளகு 1 டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நம்ம அரைச்சது அதையும் போட்டுக்கலாம். தயிர் 1/2 கப்பு, நல்ல திக்கான தயிரை 1/2 கப் போட்டுக்கோங்க. கசூரி மெத்தி அது கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, 2 ஏலக்காய், ஒரு 2 பட்டை, ஒரு 3 கிராம்பு. பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 hour, உங்களுக்கு டைம் இருக்குதுன்னா 1 hour கூட ஊற வச்சுருங்க. நல்லா உள்ள மசாலா ஏறி இருக்கும். சமைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 1 hour ஊற வச்சுட்டாக்கா நல்லா கறி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 1 hour ஊறட்டும். அப்படியே மூடி போட்டு வச்சுக்கலாம். 1 hour ஊறிட்டுக்கட்டும். இப்போ மட்டன் ஒரு 3/4 மணி நேரம் ஊறத்துக்குள்ள ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஆயில் போட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நீல வாக்கில் வெட்டின வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்ல வெங்காயம் வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அந்த கறி வந்து ஒரு 1 hour ஊடுறதுக்குள்ளே நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்குள்ளே இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். நல்ல கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகட்டும். கோல்டன் ப்ரௌன் கலரில் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க ஓரளவுக்கு பொன்னிறமாயிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 minutes நல்லா வறுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வந்துடும் கோல்டன் கலரில். இன்னும் ஒரு 2-3 minutes வதக்கிக்கலாம். அப்போ தான் வந்து கறியோட டேஸ்ட் நல்லா இருக்கும்.
நல்ல வாசனையாக இருக்குது பாருங்கள். வதக்கும் போதே அந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும் வெங்காயத்துக்கு, அப்போ தான் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா பொன்னிருமா அதிகாச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பொன்னிருமா நல்லா வாசனை வந்ததும் நிறுத்திடலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். பாருங்க, இப்போது நல்லா வதக்கி பொன்னிருமா வதக்கின வெங்காயத்தை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ கறியும் வந்து ஒரு 1 hour ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு குக்கர் வச்சுக்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்கும் அப்படின்னா 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் வாசனை பிடிக்கலன்னா வேணாம், விட்டுடலாம். நான் இன்னைக்கு நெய் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் போட்டிருக்கேன். சூடாகட்டும். அரை டீஸ்பூன் முழு மல்லி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற 1 hour ஊற வச்சிருக்கிற மட்டனை அதுல போட்டுக்கலாம். குக்கர்ல நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மட்டன் வந்து நல்லா சுருள வதக்கிக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. அப்படியே ஒரு 2-3 minutes அப்படியே இருக்கட்டும். நல்லா அடி பிடிக்காம கிண்டி விட்டுக்கோங்க. 2-3 minutes நல்லா விட்டாச்சு அடுப்புல. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு விட்டு ஒரு 5 minutes அப்படியே அடுப்புல இருக்கட்டும். மூடி போட்டு விட்டுடலாம். 5 minutes ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா குக்கர்ல தண்ணி விட்டுட்டு அடி பிடிக்காம நீங்க இடையில கிண்டி விட்டுக்கோங்க. இப்பவே நல்ல வாசனையா இருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம், அதை போட்டுக்கலாம். கறிக்கேற்ற தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நான் இப்போ ஒரு 1/4 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற கறிக்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு 1/2 கிலோவுக்கு ஒரு 1/2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். மூடி போட்டு விட்டுட்டு, கறி வந்து பெரிய ஆட்டுக்கறியாக இருந்ததுன்னா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா கூட விசில் விட்டுக்கோங்க. இது நான் வாங்கியிருக்கிறது இப்போ இளம் ஆட்டுக்கறி, அதனால நான் ஒரு 5 விசில் தான் விட போகிறேன்.
உங்கள் வீட்டில் இருக்கிற குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கறியோட வேக்காடு வச்சுக்கோங்க விசில். 5 விசில் வந்துடுச்சு. இப்போ வெயிட் அடங்கியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக தாபா ஸ்டைல் பஞ்சாபி மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்டாக இருக்குங்க. ரைஸ்க்கும் சுட சுட ரைஸ்க்கு சாப்பிடுங்க, சப்பாத்திக்கு சாப்பிடுங்க, ரொட்டி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. சூப்பராக டேஸ்டியான ஒரு தாபா ஸ்டைல் பஞ்சாபி கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.